இங்க நீ என்ன பண்ற? ஒன்னும் இல்ல ராகுல் தம்பி, நான் இங்க குப்பையை போடுறதுக்கு வந்தேன். அப்படியா? குப்பைய போட வந்தியா? ஆ, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத சரியா? எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. வா, உனக்கு என்ன பண்றேன் பாரு. ராகுல் தம்பி, ராகுல் தம்பி, ராகுல் தம்பி என் கையை விடுங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க ராகுல் தம்பி? வா. என்ன பண்ற? அந்த பொண்ணு கையை விடு. பொண்ணை கை பிடிச்சி இழுக்கிற, போலீஸை கூப்பிடவா? ஏய், இவ எங்க வீட்ல வேலை செய்யறவ. ரொம்ப பெரிய வேலை செஞ்சுட்டு ஓடி வந்துட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? என் கையை விடுங்க, எனக்கு வலிக்குது. வா. ராகுல் தம்பி, வா. ராகுல் தம்பி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. நாள் முழுக்க மோகனையா மோகனையான்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் பதிலுக்கு ராதா ராதான்னு உருகிட்டு இருக்கான். இன்னைக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு. ரோட்ல போற யாரா இருந்தாலும் அவனை ஈஸியா ஏமாத்திடலான்னு. சரிதானே? சரி வா. ராகுல் தம்பி வா. என்ன பேசுறீங்க? ராகுல் வா. தம்பி, ராகுல் தம்பி. அம்மா, குஷியோட ரூம்ல ராதாவோட திங்ஸ் எதுவுமே இல்ல. என்ன? என்னால நம்பவே முடியல. ராதா திருடுறாளா? ராதாவால திருட முடியாது. அவ எதுக்காக திருட போறா? அதுவும் இங்க. ஏன் மாப்ள பண்ண மாட்டா அவ? அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க யாருக்கு தெரியும்? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணோட பார்வை சரியே இல்லைன்னு. இத்தனை நாள் நல்ல விளையாட்டம் இருந்து எல்லாரையும் நம்ப வச்சு சரியான நேரம் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா. அம்மா, நீங்க தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? ராதா என் உயிர் நண்பன் ராமேஸ்வரனோட பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை தெரியும். சின்ன வயசுல இருந்த ராதா வேற, இப்ப இருக்க ராதா வேற. சின்ன வயசுல மனசு குழந்தை மாதிரி இருக்கும். வளர வளரதான் அந்த மனசு எப்படி மாறுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் உங்க ரெண்டு பேரோட கேவலமான பிளானா? என்ன இருந்தாலும் அவ ஏழை வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு மட்டும் நகை பணம் காசு மேல ஆசை இருக்காதா என்ன? அவ என்ன நினைச்சாலோ எல்லாத்தையும் திருடி சுருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. ராதா திருட மாட்டா. அந்த பொண்ணு பொய் சொல்லவே பயப்படுவா. எப்பவும் ராத்திரி பகலும் கடவுள் பேரை சொல்லிட்டு இருப்பா. இந்த வீடு அவ வீடா நினைச்சு எல்லாருக்கும் வேலை செய்யறா. அவ எப்படி திருடுவா? எனக்கு அவளை பத்தி தெரியும். நான் அவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். மோகனையா, மோகனையா, மோகனையா. மோகனையா. ராகுல், ராதா, ராகுல், உனக்கு ஒன்னும் ஆகலையே? இதோ மாம், இழுத்துட்டு வந்துட்டேன் இவள. ராகுல், இவகிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. எழுந்துரு. பாத்து. ராதா, நீ எங்க போயிருந்த? என்ன ஆனாலும் சரி, அந்த கவர்ல இருக்க குங்குமம் வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடக்கூடாது. வந்துடுச்சுன்னா நம்ம இவ்வளவு நேரம் போட்ட பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிடும். இங்க பாருங்க மோகனண்ணா, இது நலம் விசாரிக்கிறதுக்கான நேரம் இல்ல. இவள உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டிய நேரம் அது. அவ கண்ணத்திலே 2 அறை விடுங்க, உண்மையெல்லாம் தானா வெளியில வரும். உண்மையா? என்ன உண்மை ராகுல் தம்பி? நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். மோகனையா, அவர் என்ன பேசுறாரு? எனக்கு எதுவுமே புரியல. இவரு எந்த உண்மையை பத்தி பேசுறாரு? பொய் மட்டும் இல்ல, பித்தலாட்ட காரியம் கூட தான். இவ வீட்டை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணா. இவளை புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி உண்மையை சொல்லாம இருக்கான்னு பாக்க.
யோசிக்கிற அறிவு கூட இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா மேல கைய போடுவ? நடு ரோட்ல இவளை எடுத்துட்டு வந்திருக்கியா? மனசுல என்ன ஹீரோ நினைப்பா? வாவ் மோகனண்ணா வாவ், திருடினது அவ, ஆனா தண்டனை எனக்கா? நான் திருடினா? ஆ, திருடி, பொய் சொல்றவன், பித்தலாட்டமும் பண்றவன், சல்லி காசுக்கும் பெறாதவ அவ. அவளை வீட்டுக்குள்ள விட்டீங்க, இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? கடைசியில நம்ம வீட்லயே திருடிட்டா. அவ பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனா உண்மையிலேயே அவ அப்பாவி இல்ல. அவ ஒரு நம்பர் 1 திருடி. இல்ல, ராதா திருடி கிடையாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், ராதா திருடி கிடையாது. திருடுறது மட்டும் இல்ல, ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டா. ராதா ரொம்ப நல்லவ. இதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சாட்சி சொல்ல வந்துட்டா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீங்களே பாருங்க, ஒண்ணுமே தெரியாம இருந்த நம்ம வீட்டு குழந்தை குஷிய எப்படி மயக்கி வச்சிருக்கா பாருங்க. இல்லனா இவ எப்படி பேசுவாளா? என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க? நாளா திருடல. நான் அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண மாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? மோகனையா, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் திருடல மாட்டேன். என்னால அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எங்க பாட்டி திருட்டெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இதான் உன்னோட கேவலமான பிளானா தாமினி? என்னையும் ராதாவையும் வீட்டை விட்டு அனுப்புறதா? பாவம் அந்த பொண்ணு ராதா, அவ உனக்கு என்ன பண்ணா? எவ்வளவு கேவலமா நீ நடந்திருக்க. ராகுல் தம்பி, என் மேல எதுக்கு நீங்க இவ்ளோ பெரிய பழைய போடுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நீ ஒத்துக்க மாட்ட. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு பாரு. இவ்வளவு தைரியம் அவனுக்கு? வேண்டாம் ராகுல், அமைதியாரு. ராகுல், நாக்க அடக்கி பேசு. ராதா என் பொண்ணு மாதிரி. ராதா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. சரியா சொன்னீங்க மாமா. ராகுல், நீங்க கொஞ்சம் யோசிங்க. ராதா ஒரு தடவை கிடையாது, ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் உதவி செஞ்சிருக்கா. அவ எப்படி இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிருப்பா சொல்லுங்க? நீங்க சும்மா இருங்க. ராகுல் அப்படியெல்லாம் யார் மேலயும் அவ்வளவு பெரிய பழியெல்லாம் தூக்கி போட மாட்டான். இந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே எனக்கு தெரியும் இவ பெருசா ஏதோ பண்ண போறான்னு. சரியா சொன்ன. இவ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையா சொல்ல மாட்டா. இவள மோகன், நிறுத்த போறியா இல்லையா? ஒரு முறை சொன்னா உனக்கெல்லாம் புரியாது. ஏய், போடா. போதும் ராகுல், என்ன உளறிட்டே இருக்க? ஏன் அந்த அப்பாவி பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுற? உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க? திருடினதெல்லாம் அதுக்குள்ள வச்சிருப்பாளா? ஒரே பால்ல ராதாவை அவுட் பண்ணிட்டியே தாமினி. நீ கரெக்டா சொன்ன தாமினி. நாம ஏன் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணணும்? அவகிட்ட இருந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்பவே தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு. நீங்க பாருங்க, அந்த கவரை பிரிச்சு பாருங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். பாருங்க.
போய் திறந்து பாரு. நீ சொன்னது போய் ராதா சொன்னது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நான் பாடம் எடுக்கிறேன். மரியாதை நான் என்னன்னு கத்து கொடுக்கறேன். நான் இப்ப ஏதாவது பண்ணணும். ராதா மேல உள்ள பழிய உண்மைன்னு நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்த குங்கும பாக்ஸ வீட்டுக்குள்ள வர விடாம பாத்துக்கணும். அட மொத்தமா எடுத்து கொட்ட வேண்டியது தானே. ராகுல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட கடவுளே, எல்லாரோட நகையும் இங்கதான் இருக்கு. நல்லா பாருங்க, ஆதாரம் உங்க எல்லாரோட நகைங்க, அப்புறம் உங்க வாட்ச மோகன் அண்ணா. இவளுக்காக நீ இவ்ளோ வருத்தப்படுறியா மோகன்? சீரியஸ்லி? இப்ப பேசுங்க மோகன் அண்ணா. யாருக்கு என்ன பாடம் கத்து கொடுப்பீங்க? யாரையும் விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே பாத்துட்டீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஐயோ, இது எப்படி இதுல இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டு போகல. வீட்ல இருந்த இந்த நகையெல்லாம் நீ எடுக்கலனா தானா பறந்து வந்து இந்த குப்பை கவருக்குள்ள போயிடுச்சா என்ன? எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த பொண்ணு என்னடானா எல்லாரும் முன்னாடி பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் திருடி இல்ல, நான் திருடல, திருட்டு கழுத. சொல்றது நம்புங்க. நீயே நல்லா பாரு, இது எல்லாத்தையும் ராதா தான் எடுத்துட்டு ஓடி இருக்கா. ராகுல் சித்தப்பா மட்டும் அவளை பிடிக்கலனா இதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு ஓடி இருப்பா. இல்ல, ராதா இங்கே ஓடல. ஐ நோ, அவ திருடி கிடையாது. அவ திருடல மாட்டா. ஆமா சின்னக்கா, நான் எங்கே போகல. நான் குப்பை போட்டுட்டு வரதா போனேன். குப்பை போட போனியா? அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் உன்னோட துணி, மோகனோட வாட்ச், அப்புறம் மத்த நகைங்கெல்லாம் எப்படி இந்த கவருக்குள்ள வந்துச்சு? சொல்லுடி. எனக்கு தெரியாதுக்கா. போய் சொல்லாத ராதா. நாங்க காட்டின அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த மாதிரி செய்யலாமா? உன்னை எவ்வளவு நம்பணும்?
இங்க பாரு, உன்னோட திங்ஸ், உன்னோட துணி, அப்புறம் இந்த பகவத்கீதை. நம்புங்க, ஆனா இதெல்லாம் நான் இங்க கொண்டு வரலக்கா. நான் இதெல்லாம் எடுக்கல. நீ எடுக்கலனா அப்புறம் வேற எப்படி வந்திருக்கும்? உன் கிருஷ்ணரே எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கவருக்குள்ள வச்சாரா? அட கடவுளே, எவ்வளவு பிடிவாதமா போய் சொல்ற பாத்தியா? இவளுக்கு நல்லா தெரியும் இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்ல இருக்கிறதெல்லாம் சுருட்டி வச்சு இந்த கவருக்குள்ள எடுத்து வச்சிட்டா இவ. நல்ல வேளை நாம எல்லாம் கவனிச்சதுனால இந்த நகையெல்லாம் திரும்ப கிடைச்சது. இல்லனா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி இருப்பாளே இவ. திருட்டு கழுத. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னோட கிருஷ்ணர் மேல சத்தியமா. போதும், நடிக்காத ராதா. உன்னோட இந்த பொய் சொல்ற வாயால அந்த கிருஷ்ணர் பேரை சொல்லாத. ஆனா அக்கா, நீங்கன்னா பேரை சொல்லக்கூடாதாக்கா? நான் என்னோட கிருஷ்ணர் பேரை சொல்லக்கூடாதா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் தான் திருடி இருப்பேன்னு நம்புறீங்களா? அப்பல இருந்து நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தோம் ராதா. இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு நினைச்சோம். உன் மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கை இப்படி வீணடிச்சிட்டே ராதா. ஆனா தாமினி அக்கா. போதும் ராதா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல யாரும் கூப்பிடாமலே இந்த வீட்டுக்கு வந்த, கேட்காமலே நீ எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்ட. உன் அப்பா மேல உள்ள மரியாதையால நாங்க உன்னை இந்த வீட்டுல தங்க விட்டோம். எங்க வீட்டுல ஒருத்தரா பார்த்தோம். குஷியோட தங்குறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தோம். தங்குறது மட்டும் இல்ல, அன்பு கொடுத்தோம், மரியாதை கொடுத்தோம். அன்னைக்கு உனக்காக மோகன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சண்டை போட்டாரு. அதுக்கு பிராயச்சித்தமா நீ எங்களுக்காக என்ன பண்ண? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியத்தை காட்டும்னு சொல்வாங்க. பெரியவங்க சொல்வாங்க, ஒரு மனுஷனோட நிலைமை எப்படி வேணா மாறலாம், ஆனா அவனோட குணம் மாறக்கூடாது.